இந்த சண்டே எனக்கு எப்படி போச்சுங்கிற மாரி இந்த மினி விளாக்ல காமிச்சிருக்கேன். ஈவினிங் போல தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் இருந்துச்சு. ஈவினிங்ல நிக்கா ஊத்துற மாதிரி 2 மேரேஜுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. வேக வேகமா கிளம்பிட்டு இருந்தோம். ஃபேமிலியோட வீடே தலைகீழா போயிட்டு, ஒரு 5:45க்குலாம் வீட்ட விட்டு வெளியில வந்தாச்சு. கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. மழை வர்ற மாதிரி. இந்த வெட்டிங்க்கு நான், என் சிஸ்டர், என் மாமியார், அப்புறம் என் ஹஸ்பண்ட் 4 பேரு தான் போனோம். மோஸ்ட்லி எங்களோட ஃபேமிலி ஃபங்ஷனுக்குலாம் நான், என் ஹஸ்பண்ட், என் மாமியார் 3 பேரு தான் போய் அட்டெண்ட் பண்ணுவோம். இந்த தடவ தங்கச்சி இருந்ததுனால அவளையும் கூட்டிட்டு போனோம். கார்ல ஏறுனதுலேருந்து எனக்கு செம்ம சிக் ஆயிடுச்சு. தல சுத்தி, வாமிட் வர மாரி ஆயிடுச்சு. ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னேன். சாக்லேட் இல்ல, கேக் தான் இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அத சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. செம்ம டிராஃபிக்கு. ஒரே டைம்ல 2 நிக்கா அட்டெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எக்மோர்ல இருக்க ஃபைஸ் மகால்ல ஒரு நிக்கா இருந்துச்சு. இந்த சிராஜ் ஹால்ல தான் என்னோட வெட்டிங் ரிசப்ஷன் நடந்துச்சு. இத பார்த்தோனே பழைய மெமரீஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு அந்த சிராஜ் ஹால் தாண்டி தான் ஃபைஸ் மகால். அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் குடுத்துறலாம். இவங்க வந்து என்னோட மாமியாரோட ரிலேட்டிவ். அவங்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் குடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நிக்கா அட்டெண்ட் பண்ணிக்கலாம்னு தான் போனோம். அங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போய்க்கிட்டு இருந்துச்சு. இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. எம்ப்டியா இருந்துச்சு. சரி நாங்க வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இந்த மஹால்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 7 மினிட்ஸ் தூரத்துல தான் அந்த வேப்பேரியில இன்னொரு ஒரு நிக்கா போக வேண்டியது இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி போனோம். அங்கே நிக்கா ஓதுறதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரே செம்ம வைபா இருந்துச்சு. பானிபூரி ஒரு சைடு, பஞ்சு மிட்டாய், அப்புறம் பாப்கார்ன், ஒரே மேரேஜ் வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபுல்லா. போனோனே நேரா பானிபூரி சாப்பிட்டுட்டு, பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் மண்டபத்துக்குள்ளே போனோம். என் பொண்ணு போனதுமே அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஐக்கியமாகிட்டா. இவங்க வந்து என்னோட நெய்பரோட ரிலேட்டிவ், அவங்களோட வெட்டிங்க்கு தான் போயிருந்தோம். போனோனே அவ ஸ்டேஜ்ல ஏறி செம்ம வைப் ஆயிட்டா. அப்புறம் நேரா சாப்பாடு போயாச்சு. நிக்காவும் ஓதி முடிச்சுட்டாங்க. சாப்பாட்டுக்கு வந்து மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, பிரெட் அல்வா, சிக்கன் 65 இதெல்லாம் தான் வச்சாங்க. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லா சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. கவனிப்பும் சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுமே நேரா பொண்ணு மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் குடுத்துட்டு இன்னொரு மேரேஜ் ஃபங்ஷன் வேற அங்கே விட்டுட்டு வந்துட்டோம்ல, அங்கே போகணும். இந்த நிக்கா அட்டெண்ட் பண்ணிட்டு நேரா ஃபைஸ் மஹால் போயிட்டோம். அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம், சாலட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பாடு சாப்பிட முடியாதுல்ல, இங்கேயே ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. சென்னையிலலாம் மோஸ்ட் ஆஃப் த நிக்கா வந்து ஈவினிங் டைம்ல தான் ஓதுறாங்க. எங்க ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் நிக்கா வச்சுட்டு மதிய சாப்பாடு போடுவாங்க. இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு மேரேஜ் ஃபங்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ண புடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேரேஜ்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 11:00 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேவரைட் சாப்பிட்டு டீ, சமோசா எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோம். நேரா கொண்டு போய் என்னோட மாமியார அவங்க வீட்ல டிராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு, திருப்பி நாங்க ஊருக்கு கிளம்ப வேண்டியது வேற இருக்கு. ரொம்ப டயர்டா போகுது. உங்களுக்கெல்லாம் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.